தேவி உடல்நலக்குறைவால் பெங்களூருவில் காலமானார். அந்த செய்தியை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக பெங்களூருவில் அவர் காலமானார் என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, நடிகை சரோஜா தேவி உயிரிழந்திருக்கிறார். என்ன உடலில் பிரச்சனை அவருக்கு இருந்தது? அவருக்கான வயது என்ன? பின்னணி குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். பழம்பெற்ற நடிகையான சரோஜா தேவி தன்னுடைய வயது மூப்பின் காரணமாக தான் அவர் காலமாகி இருக்கிறார். குறிப்பாக அவருக்கு வயது 87 ஆகிறது. இவருக்கு அந்த வயது மூப்பின் காரணமாக ஏற்படும் சில தொந்தரவுகள் இருந்து வந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் இன்று அவர் பெங்களூருவில் தன்னுடைய இல்லத்தில் காலமாகி இருக்கிறார். தமிழ் சினிமாவில் பார்த்தீர்கள் என்றால் 1958 இருந்து முன்னணி நடிகையாக வளம் வந்தாலும் இவர் ஆரம்ப காலகட்டத்தில் கன்னட சினிமாவில் புகழ்பெற்ற அறிமுகமாகி புகழ்பெற்ற ஒரு நடிகையாக இருந்தார். அதற்கு பிறகு தமிழ், தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் நடிக்க தொடங்கி இருந்தார். குறிப்பாக எம்ஜிஆருடன் அதிக படங்களில் நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் பெற்றார் என்றே சொல்லலாம். தமிழ் ரசிகர்கள் அப்போதைய காலகட்டத்தில், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் இருந்தே இவர் ஒரு மிக சிறந்த நடிகையாக, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு முதல் நடிகை, ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டமெல்லாம் என்று அப்போதே அவருக்கு கொடுக்கப்பட்டதாகவும் ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு இவர் தன்னுடைய நடிப்பாலும் தன்னுடைய அந்த எக்ஸ்பிரஷனாலும் ரசிகர்களை கவர்ந்திருந்தார் என்று சொல்லலாம். அவருடைய அந்த குரலும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாகவே இருந்து வந்தது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் எம்ஜிஆர், சிவாஜி என, ஜெமினி கணேசன் என பல முன்னணி நடிகர்கள், அப்போ தமிழ் சினிமாவில் இருந்த அனைத்து நடிகர்களுடன் இவர் நடித்திருந்தார். தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம், தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் அனைத்து முன்னணி நடிகர்களுடன் அனைத்து வெற்றி படங்களிலும் இவர் இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதெல்லாம் இருந்தது. அதன் மூலமாக தான் அதிக ரசிகர்களை கவர்ந்து ஒரு பெரிய நடிகை, முன்னணி நடிகை என்ற ஒரு இடத்திற்கு வந்தார். சமீப காலமாக கூட பார்த்தீர்கள் என்றால் ஆதவன் திரைப்படத்தில் தமிழில் நடித்திருந்தார். இறுதியாக பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு சின்ன கேரக்டராக இருந்தா கூட அது சிறப்பா ஏற்று நடித்து கொடுத்திருந்தார். ஆனால் அதற்கு பிறகு திரைப்படங்களில் நடிப்பதை குறைத்திருந்தார். குறிப்பாக ஒரு 10-15 ஆண்டுகளாக பெரிய அளவில் எந்த திரைப்படங்களிலும் நடிக்கவில்லை. அவர் ஓய்வெடுத்துதான் வந்தார். ஏனென்றால் இந்த வயது மூப்பின் காரணமாக ஓய்வில் இருக்க விரும்பினார் என்று தெரிவிக்கிறார்கள். அதன் காரணமாக எந்த திரைப்படங்களிலும் ஒப்பந்தமாகாமல் பெங்களூருவில் இல்லத்தில் அவர் தன்னுடைய அந்த இறுதி நாட்களை இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் வயது மூப்பின் காரணமாக சரோஜா தேவி